இது வந்து பாத்தீங்கன்னா फ्रेंड्स ஒரு சூப்பரான கிட் பாக்ஸ் அன்பாக்ஸ் வந்து பண்ண போறோங்க. இது வந்து டெல்லி எக்ஸ்பிரஸ் இதுங்க. இதுல வந்து விநாயகர் வந்து படம் போட்டுருக்கோம். ஃபென்டாஸ்டிக்னு வந்து போட்டுருக்கோங்க கிட் பாக்ஸ். இதோட விலை 750 ரூபாங்க. இது வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல நம்பர் தந்திருக்கேன். அது போக டிஸ்கிரிப்ஷன்லயுமே டீடைல்ஸ் வந்து ஆட் பண்றேன். வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுல மொத்தம் எத்தனை வகையான பட்டாசுகள் இருக்குன்னா 40 வகையான பட்டாசுகள் இருக்கும். இதுலயே மென்ஷன் வந்து பண்ணிருப்பாங்க எவ்வளவு கிராக்கர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு குவான்டிட்டியில இருக்கணும்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே 10 பீஸ் இருக்கும் பாக்ஸ்ல. சரி ஓகேங்க, இது ஓபன் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து அன்பாக்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபென்டாஸ்டிக் வந்து கிட் பாக்ஸ்னு வந்து போட்டிருக்கோம். இங்கே வந்து டெல்லி எக்ஸ்பிரஸ்னு வந்து போட்டிருக்கோம். பின்னாடி வந்து மொத்தம் 40 ஐட்டம் உள்ளது. இதில் என்னென்ன வகையான கிராக்கர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதிலேயே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. சரி ஓகேங்க, நல்லா சீல் பண்ணி தான் பேக்கிங்கே வந்து பண்ணி தந்துடுறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பெஸ்ட்டாக வந்து கரெக்டாக வந்து வரும். இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை சீல் வந்து எடுத்துக்கிறேன். இதை வந்து பிரிக்கிறதே ஒரு தனி ஹாப்பியாக இருக்குங்க. இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு. சரி ஓகேங்க, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதை அப்படியே மெதுவாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதாங்க இதில் உள்ள கிராக்கர்ஸு. இதில் நிறையாவே இருக்குது. மொத்தம் 40 ஐட்டம்ஸ் உள்ளது. ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஃப்ளவர் பாட்ஸு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இதில் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குன்னா அதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பின்னாடியே உள்ளது. 5 பீஸ்னால் 5, 10னா 10ன்னு. இதில் உள்ளது எல்லாமே 10 பீஸ் வந்து இருக்கும். ஸோ அதான் 10 பீஸுன்னு சொல்லி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஃப்ளவர் பாட் ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து சீனி வெடி வந்து பிஜிலி வந்து 2 இது தந்திருக்காங்க. ஒன்று வந்து இது, இன்னொன்று வந்து இது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக உள்ள மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, அதுக்கடுத்து ஆட்டோ பாம், ஸ்பைடர்மேன் படம் போட்ட ஆட்டோ பாம் ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து பேப்பர் வெடியில் வந்து லயன் வந்து ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து லட்சுமி வெடி, அதுக்கடுத்து பென்டன் ஒன்று. மொத்தம் ஒரு 3 வகையான பேப்பர் வெடி வந்து இருக்குது. அதுபோக இன்னொன்று இருக்குது, குருவி வெடியும் சேர்த்து தராங்க. அதுக்கடுத்து சின்ன சாட்டை ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து சக்கரம், இது ஒரு சின்ன சக்கரமும் இதோடு சேர்ந்து வந்துடும். அதுக்கடுத்து கம்பி மத்தாப்பு நிறையாவே இருக்குதுங்க. இதில் கம்பி மத்தாப்பு 1, 2, ஒரு 4, 5 வகையான கம்பி மத்தாப்பு வந்து இருக்குது. சின்னது, பெருசு, மீடியம் சைஸில் உள்ளது ஒரு 5 வகையான கம்பி மத்தாப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து சின்னதாக வந்து இது வந்து வெடிக்கிறது தான், புல்லட் மாதிரி இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது நல்லா சவுண்டாக வந்து வெடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்று தராங்க. அதுக்கடுத்து ஃபவுண்டைன் மாதிரி உள்ளது. ஏன்னா சின்னதாக வந்து எல்லாத்துலேயும் வருங்க, சின்ன ஃபவுண்டைன். இது ஒன்று இருக்கா. அதுக்கடுத்து இந்த இதுவும் அதே தான், ஃபவுண்டைன் மாதிரி உள்ளது. அடுத்து இது பாம்பு வெடி, புஷ்ஷுன்னு வந்து போகிற பாம்பு வெடி. இதோட இருக்கும் ஒட்டுனது கலந்துட்டு வந்துருச்சு. அதுக்கடுத்து ஸ்டிக்கு, செல்ஃபி ஸ்டிக் மாதிரி உள்ளது. இது நல்லா வந்து இருக்கும். முன்னாடி வந்து வர்றது தான். இது வந்து வெடிக்கிறது தான், சின்ன பாம் டம்முன்னு வெடிக்கிறது. அதுக்கடுத்து ஒரு சின்ன ஸ்கை ஷாட்டு, அதாவது ரொம்ப ஹைட்டாக போகாது, ஓரளவு போயிட்டு சின்ன ஃபங்க்ஷனாக இருக்கும். இதுவும் வந்து அந்த சின்னதாக ஃபங்க்ஷன் மாதிரி வருது ஃபவுண்டைன். இது பட்டர்ஃப்ளை, அதுக்கடுத்து பம்பரம், அடுத்து ஹெலிகாப்டர். இதுனா எல்லாத்துலேயும் இப்போ வச்சுடுறது. சின்ன ஃபவுண்டைன் மாதிரி உள்ளது. இதில் வந்து 2, 3 வந்து சேர்த்து வந்து தந்திருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு சின்ன பாம்பு மாத்திரை வந்து இருக்குது. அதுக்கடுத்து தீப்பெட்டி, நம்ம பொருத்தி வைக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். தீப்பெட்டி ஒரு 3 இது வந்து சேர்ந்து வந்துருக்கு, 3 கலரில் இருக்கும் உங்களுக்கு அது. அதுக்கடுத்து கிட்கேட் நல்லாயிருக்கும். கிட்கேட்டு, ஜீபூம்பா சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கடுத்து எலக்ட்ரிக் ஸ்டோனு, இதெல்லாம் நாங்கள் அடிக்க வச்சு மொத்தமாக பொருத்தி வைப்போம். அதுக்கடுத்து மினி புல்லட் இருக்குது. ஸோ இதில் அதுக்கடுத்து கார்ட்டூன் கிராக்கர் ஒன்று இதோடு சேர்ந்து வருது, கார்ட்டூன் இது. அதுக்கடுத்து டிஸ்கோ வீல் ஒன்று இருக்குது, நல்லாயிருக்கும். ஒரு தடவை சுற்றிட்டு 2வது ஒருக்க சுத்தம். அதுக்கடுத்து இதில் ஒரு 7 ஷாட் ஒன்று தராங்க, 7 ஷாட். அதுக்கடுத்து சின்ன ஸ்கை ஷாட், இது வந்து ஒரு இன்ச்சு மாதிரி இருக்குது. இது வந்து நல்லா, இது வந்து போயிட்டு ஃபங்க்ஷன் நல்லா தான் இருக்கும். நம்ம மல்டி கலர் ஷாட் இருக்கும்ல, 30 ஷாட் அந்த மாதிரி உள்ள கொலா மாதிரி தான் உள்ளது. அதனால் அந்த அளவு ஹைட்டு வந்து போக தான் செய்யும். இது வந்து 40 ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. ஒரு நல்ல ஒருத்தான பேக்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல ஒரு பேக்கிங்கில் நல்லா இருக்குங்க. அது ஃபென்டாஸ்டிக் கிட் பாக்ஸ். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தான பேக் தாங்க. எல்லாத்துலேயும் பாக்ஸில் 10 பீசஸ் வச்சுருந்தாங்க. அது போக வந்து இந்த பாக்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தீபாவளி வந்து ரொம்ப சீக்கிரமாக வரனால கொஞ்சம் சீக்கிரமாக ஆர்டர் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றுமே ஒரு 3, 4, 5 பாக்ஸ் இந்த மாதிரி வச்சாதான் மொத்தமாக பேக் பண்ணுவாங்க. இல்லைன்னா இது கூட சேர்த்து கொஞ்சம் கிராக்கர்ஸ் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க. அப்போனா தான் வந்து பேக்கிங் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சில பேர் இந்த ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மட்டும் வேணும்னு சொல்லுவாங்க, அப்படி வந்து அனுப்பி வைக்க முடியாது, அதனால தான். சரி ஓகேங்க, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.